ஸோ ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் ஸ்கில் டெஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கான அந்த ஸ்பீடு ப்ராக்டிஸ் தென் வந்து டைப்பிங் ப்ராக்டிஸ்க்கு சம் டிப்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீட் ப்ராக்டிஸ். நம்ம ஷார்ட் ஹேண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து எவ்வளோ தான் வந்து ட்ரை பண்ணாலும் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, மிஸ்டேக்ஸ் நிறையா வருது. அதாவது ஸ்ட்ரோக் போடுறோம், பட் வந்து அது வந்து என்ன ஸ்ட்ரோக்னு ரீடிங் டைமில் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னன்னா, ஸ்டார்ட் வித் பேசிக். அதாவது நீங்கள் 2 நாள் 3 நாள் வந்து ஸ்பீடை பாஸ் பண்ணிவிட்டு பேசிக் பிட்மன் புக் எடுங்க. பிட்மன் புக்கில் ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 சாப்டர் அந்த மாதிரி படிங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலை, ஜஸ்ட் ரூல்ஸ் மட்டும் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ 30 நாள் 3 நாளில் 30 சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஒரு 2 நாள் வந்து 2 நாள் 3 நாள் வந்து ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டு பிட்மன் புக்கில் ரூல்ஸ் எல்லாம் படிங்க. ஸோ ரூல்ஸ் படிச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து ஸ்பீடு 80 WPMலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு நீங்கள் அந்த மிஸ்டேக்கு ஆர் ரூல்ஸ் பேஸ் பண்ணி வர ஒரு ஸ்ட்ரோக் ஒரு வேர்டுக்கு போடுவோம். ஆனால் நம்ம ரீடிங் டைமில் ஆர் டிரான்ஸ்கிரிப்ஷன் டைமில் இந்த மாதிரி மாற்றி படிச்சிருவோம் இல்லைங்களா? ஸோ அந்த இது கொஞ்சம் அவாய்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரே சொல்யூஷன், பேசிக் வந்து கற்றுக்கிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் ஸ்பீடு வந்து போகிறது தான். ஏன்னா பேசிக் கற்றுக்கிட்டா ப்ளஸ் வந்து நம்ம ஆல்ரெடி மறந்துருப்போம் ஆர் யூஸ் பண்ணாத ரூல்ஸுமே இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து பேசிக் பிட்மன் புக்கை மறுபடியும் படிக்க சொல்கிறது. அடுத்து டெய்லி டிக்டேஷன் ப்ராக்டிஸ். ஸோ ஒரு நாளைக்கு எக்ஸாம் இந்த இதுக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, வேறு எந்த எக்ஸாமும் ஆர் வேறு ஒர்க்குக்கு போகல, வீட்டில் தான் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு நாளைக்கு மினிமம் 6 to 8 hours, அதாவது முடிஞ்ச அளவுக்கு 10 hours. ஸோ இந்த மாதிரி அதாவது மார்னிங்லேருந்து நைட் வரைக்குமே வந்து ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் அந்த டச் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 10 hours கிடைக்குது அப்படின்றப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 10 ஸ்பீடு வந்து எழுதி பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ 10 ஸ்பீடில் ஒரு 2 ஸ்பீடு வந்து எக்ஸாம் மாதிரியே வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். தென் வந்து ஒரு 5 ஸ்பீடு சும்மா நார்மலாக ஜஸ்ட் லைக் தட் சும்மா ஸ்பீடு மட்டும் எழுதி பார்த்துட்டு அதை ஒன்றும் பெருசாக இது பண்ண வேணாம். 5 ஸ்பீடு ஆர் 6 ஸ்பீடு. ஸோ உங்களுக்கு டைம் வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ரஃபாக வந்து எழுதி பார்த்துட்டு அடுத்த ஸ்பீடுன்னு அப்படி போயிட்டுருக்கலாம். தென் வந்து 3 ஸ்பீடு எழுதி பார்த்துட்டு அதை வந்து ரீட் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் மாதிரியே வந்து ரீட் பண்ணி பாருங்கள். ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் 25 நிமிஷம் செட் பண்ணிக்கோங்க. தென் வந்து அதை அப்படியே கம்மி பண்ணுற மாதிரி 20 நிமிஷத்தில் ரீட் பண்ணணும், 10 நிமிஷத்தில் ரீட் பண்ணணும், 15 நிமிஷம். ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஸ்டக் ஆகிறீங்களா, ஒரு வேர்டுக்கு வந்து என்ன ஒமிஷன் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ற போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 ஸ்பீடை ரீட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ஸ்பீடு எழுதுங்க. அடுத்து ஒரு 2 ஸ்பீடு சும்மா எழுதி பாருங்கள் ரஃபாக. அடுத்த ஸ்பீடு எழுதிட்டு ரீட் பண்ணி பாருங்கள். தென் வந்து காலையில் அந்த மாதிரி ஒரு 2 ஸ்பீடு ரஃபாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பீடு வந்து எக்ஸாம் அட்மாஸ்பியரில் எப்படி இருக்கும், ஒரு ட்ரையல் ஆடியோ போடுவாங்க, 2 ட்ரையல் ஆடியோ போடுவாங்க. தென் வந்து ஒரு மெயின் டிக்டேஷன் 10 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் ரீடிங் டைம் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 நிமிஷம் கிரேட் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 50 நிமிஷம் டைமர் செட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் அட்மாஸ்பியரில் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 ஸ்பீடு எழுதணும்னு சொல்கிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து நம்ம ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாம் அட்மாஸ்பியர் கிடைச்ச மாதிரி இருக்கும், டிக்டேஷனை வந்து நம்ம ஸ்பீட் அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். தென் வந்து நம்ம டைப்பிங்கும் டிரான்ஸ்கிரிப்ஷனும் சைட் பை சைடு வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஒரு நாளைக்கு 2 ஸ்பீடாவது எக்ஸாம் அட்மாஸ்பியரில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கும்போது எக்ஸாம் அட்மாஸ்பியர் மாதிரியே வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ட்ரையல் டிக்டேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பாஸ் ஒரு 5 நிமிஷம் கிட்ட அந்த மாதிரி பாஸ் இருக்கும். தென் வந்து அடுத்த ஒரு ட்ரையல் டிக்டேஷன் இருக்கும், அதுக்கு ஒரு பாஸ் அந்த டைம் கொடுப்பாங்க. தென் வந்து டிக்டேஷன் இருக்கும், தென் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம். ஸோ ஃபுல் அண்ட் அந்த வீடியோவே வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் எக்ஸாம் எழுதுறீங்களோ, ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம் வந்து 1 மணி நேரம் to 1.25 மணி நேரம் அந்த மாதிரி ஸ்பீடு நடக்குதுன்னா அந்த 1.25 மணி நேரமும் அந்த வீடியோ வந்து ரன் ஆகும். ஸோ தட் நம்ம அந்த எக்ஸாமோட அட்மாஸ்பியர் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ இருக்கா, அந்த சேனலில் இன்னும் இருக்கா அப்படின்ட்டு தெரியல. நான் ஜஸ்ட் சர்ச் பண்ணி பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்து கிராஜுவலாக இன்க்ரீஸிங் ஸ்பீடு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 80 WPM அப்படிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 80லேருந்து 85, 85லேருந்து 90. ஸோ இந்த மாதிரி கிராஜுவலாக போங்க. 80ல் உங்களுக்கு எப்போ வந்து ஒமிஷன் மிஸ்டேக்ஸ் குறையுதோ அதுக்கப்புறம் 85 ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி 85 இருக்காது, 90 அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 90க்கே சில கொஞ்சம் ஸ்பீடு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் 80ல் வந்து அக்யூரசி கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணால் தான் நீங்கள் 85 போக முடியும், அதுக்கப்புறம் 90 போக முடியும். ஸோ எடுத்தோடனே நம்ம 80ல் வந்து ஒரு ஸ்பீடு வந்து எனக்கு ஒமிஷன் எதுவும் வரல, ஸோ அடுத்த நம்ம 90 போவோம் அப்படின்ட்டு போனீங்கன்னா உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலையும் அது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதான் அந்த மாதிரி 90 போங்க. அடுத்து 90 to 110 நீங்கள் குரூப் டிக்காக இருக்கட்டும், அது கிரேட் சிக்கு ரெடி ஆகிறவங்களா இருக்கட்டும், நீங்கள் அட்லீஸ்ட் 100 WPMல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ இது நீங்கள் குரூப் சிக்கு வந்து மார்க் எலிஜிபிளே இல்லை, மார்க் கட் ஆஃபே லோ தான், என்னோடய மார்க்கே கம்மி தான் அப்படின்னாலும் இருந்தாலும் பரவாயில்ல, குரூப் சிக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு போகிற மாதிரியே 110 குரூப் சிக்கு போகிறவங்க 110க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை 110லேயும் கன்சிஸ்டண்ட்டாக என்னால் வந்து எழுத முடியுது, டைப் பண்ண முடியுது அப்படின்றவங்க 120ல் வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி சீனியர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து சீனியர் 120 தான். ஸோ 120 எழுதியிருப்போம். அந்த 120 டச் இல்லாதவங்க
நம்ம 100லேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணோம். இப்போது சீனியர் இப்போ தான் முடித்தேன், ஸோ எக்ஸாமுக்குமே வந்து செலக்ட் ஆகிட்டேன் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அப்படின்னு செலக்ட் ஆயிடுவேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க 120 ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 120 பிகாஸ் 120 வந்து டச் விட்டுச்சு அப்படின்னா அதை மறுபடியும் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ இது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்ல தேவையில்ல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு 110ல் எய்தர் கிரேடு சி ஆர் கிரேடு டி 110ல் வந்து ரைட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக வந்து அக்யூரசி மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ எரர் ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் அந்த மாதிரி ரீட் பண்ணுறீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒமிஷன் எவ்வளோ அப்படி ஒமிஷன் பண்ணுற இடத்த அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத ஸ்ட்ரோக்கை வந்து ஒரு ஸ்ட்ரோக் போட்டிருக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கிறீங்க, இது என்ன ஸ்ட்ரோக்னே தெரில அப்படின்றத அந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இதில் வந்து மிஸ்டேக் ரீடிங் டைமில் உங்களுக்கு எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறீங்க அந்த மாதிரி பாருங்கள். தென் வந்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணுறேன் இல்லைங்களா? டெஸ்ட்டில் ஒரு நாளைக்கு இந்த 2 டெஸ்ட் எக்ஸாம் அட்மாஸ்பியர்லேயே எழுதுங்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டை ட்ரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது அதுலேயுமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மிஸ்டேக்ஸ் எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுபடி நீங்கள் எவாலுவேட் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறீங்க, உங்கள் அக்யூரசி எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். தென் வந்து கண்டென்ட். ஸோ இது வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து கைலாஷ் சந்திரா தான் யூஸ் பண்ணுவோம் கண்டென்ட்டுக்கு, வேறு எதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. சம்டைம்ஸ் வந்து ப்ராக்ரஸிவ் மேகசின் யூஸ் பண்ணுவோம். ப்ராக்ரஸிவ் மேகசினும் மோரார்லெஸ் பார்லிமெண்ட்ரி ஸ்பீச் மாதிரி தான் வரும், பட் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் அந்த மாதிரி வரலாம், ஆர் ஹார்ட் வேர்ட்ஸ்லாம் அந்த மாதிரி வரும். ஸோ அது கைலாஷ் சந்திரா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கைலாஷ் சந்திராவோட அடுத்த ஒரே கண்டென்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு போர் அடிக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க ப்ராக்ரஸிவ் போகலாம். ஆர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த மாதிரி கைலாஷ் சந்திராவே எனக்கு வந்து வரல, இப்போ தான் நான் வந்து ஷார்ட் ஹேண்ட் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, ஸோ இப்போ அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்காக தான் ஷார்ட் ஹேண்டை வந்து ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறவங்க இன்னுமே வந்து நமக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல, ஸோ உங்களுக்கு சம் டைம் இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறவங்க டிஎன் டோட் இருக்குது இல்லைங்களா? டிஎன் டோட்டோட நம்ம அந்த 7 மினிட்ஸ் ஆடியோ இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைலாஷ் சந்திரா போங்க. கைலாஷ் சந்திரா கேசி போடுறேன். ஸோ டிஎன் டோட் வந்து ஜூனியர் இருக்குது, சீனியர் இருக்குது, இப்போ இன்டர்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த ஸ்பீடை வந்து 5 நிமிஷம் அது 7 நிமிஷம் தான், அந்த 2 நிமிஷத்தை கூட விட்டுருங்க லெட்டரில். அந்த ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது நம்ம பொறுத்தவரைக்கும் ஈஸியாக தான் இருக்கும். அந்த இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைலாஷ் சந்திரா போங்க. கைலாஷ் சந்திராவே உங்களுக்கு வந்து நல்ல அக்யூரசி மெயின்டைன் ஆகுது அப்படின்றவங்க ப்ராக்ரஸிவ் ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து ஆப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸை சில பேர் வந்து அந்த மாதிரி ட்ரான்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து எந்த ஆப் யூஸ் பண்ணலாம், சாஃப்ட்வேர் ஏதாவது இருக்கா அப்படின்லாம் கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆப்பு சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறத விட மேனுவலாகவே கரெக்ஷன் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா ஆப்பு சாஃப்ட்வேர் வந்து எஸ்எஸ்சியோட அல்காரிதம் வந்து அந்த ஆப் சாஃப்ட்வேரில் இருக்குமா அப்படின்ட்டு கேட்டால் இருக்காது. பிகாஸ் எஸ்எஸ்சி தான் வந்து நமக்கு கொஷின் பேப்பர் செட் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து நம்ம எஸ்எஸ்சி வந்து சில இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்சியோட பேசேஜில் கவர்மெண்ட்ன்றது கேபிட்டல் ஜி ஸ்மால் ஜி வந்து அவங்க எப்படி வேணாலும் வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அல்காரிதம் செட் பண்ணி நம்ம பேப்பரை எவாலுவேட் பண்ணாங்க. பட் நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரில் இதே மாதிரி இருக்குமா அப்படின்ட்டா வந்து தெரியாது. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு மிஸ்டேக் வந்து கரெக்டான மிஸ்டேக் வந்து காட்டாது. பிகாஸ் அந்த ஆப் சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து என்ன அல்காரிதம் செட் பண்ணி வச்சுருக்காங்களோ, என்ன மாதிரி பேசேஜ் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு மிஸ்டேக்காக காட்டும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இது வந்து நமக்கு வந்து தெரியாது, நம்ம கரெக்ட் ஆக்சுவல் மிஸ்டேக் வந்து தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்பீடு எழுதி பாருங்கள். அந்த ஸ்பீடுக்கு பேசேஜ் பிடிஎஃப் ஃபார்மோ ஆர் எனி பேசேஜ் இருக்கான்னு பாருங்கள். அந்த பேசேஜை வச்சு நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி பாருங்கள் ட்ரான்ஸ்கிரிப்ஷனை. அப்படிங்கும்போது உங்களுக்கு அப்போது தெரியும் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு அக்யூரசி மெயின்டைன் ஆகுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் டைம் சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேரை கடைசியாக யூஸ் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே நான் வந்து ஆப் யூஸ் பண்ணுறோம், சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது என்ன கேட்டால் நாட் அ குட் ஐடியா. பிகாஸ் நீங்கள் மேனுவலாக பண்ண தான் உங்களுக்கு மிஸ்டேக் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன்.